வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு வித பயத்தில் இருப்பாங்க. என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்களே, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலையும் ஒரு பயத்திலையும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2019 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேக்கன்சி இருக்குன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து 2019 நடந்த எக்ஸாமில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க குரூப் 4 எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலேயே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஐயோ, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துட்டு உள்ளே வராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 எக்ஸாமை விட ஈஸியான எக்ஸாம் வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம். ரெண்டாவது, ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டாலே நம்மளுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம். மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், மற்ற எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இல்லாமல் எந்த எக்ஸாமுமே கிடையாது. ஆனால் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா வேலை கொடுத்துருவாங்க. கரெக்டாக? இது ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். அப்படி தானே, வெறும் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க. அதே மாதிரி நோ ஏஜ் லிமிட். அப்படி தானே, குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணுறதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்களுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20 லட்சம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த குரூப் 4 எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட 30 லட்சத்தை கூட தாண்டறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம். ஸோ அதனால தான் வந்து இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து முதல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற எல்லாருமே உங்களுடைய போட்டியாளர்கள் அல்ல. அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 20 லட்சம் பேரும் சிலபஸை தெரிஞ்சு ஃபுல்லாக படிக்கிறவங்க கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுமே தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்கிங் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வேறு எக்ஸாம் படிப்பாங்க. சரி, இந்த எக்ஸாம் போட்டாங்காட்டி இந்த எக்ஸாம்குள்ளே வருவாங்க. சில பேர் வந்து சரி சும்மா எழுதி பார்க்கலாம், மாடல் டெஸ்ட் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் படிக்க வர்றவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்க வர்றவங்க இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ஒரே நோக்கம் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணுமே தவிர இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பயந்து படிக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மைண்டில் படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில் மட்டும்தான் படிப்பாங்களே தவிர ஐயோ 60 பேர் எக்ஸாம் எழுதுறாவில் நம்மளால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிற எதிர்மறை எண்ணத்தோட யாருமே அந்த எக்ஸாமை எதிர்கொள்ள மாட்டாங்க. கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எதிர்மறை எண்ணத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வர வைக்கக்கூடாது. ஒரு தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு உள்ள என்ட்ரி ஆகணும். சும்மா தேவையில்லாமல் போட்டு மைண்டை போட்டு குழப்பக்கூடாது. நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் குரூப் 4 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியானதும் கிடையாது, அதே சமயம் அவ்வளவு கஷ்டமானதும் கிடையாது. ஏன்னா ஹெவி காம்படிஷன் இந்த காலகட்டங்களில் குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். சும்மா கடமைக்கு கொஞ்சம் நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத போட்டு யோசிக்கக்கூடாது. மைண்டை போட்டு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு புக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு புக்கை முடிக்குமா அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, படிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்திலே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து
ஒரு வாரத்தில் ஒரு புக்கை முடிக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசனை படித்தாலும் நல்லா படிங்க, அதுதான் முக்கியம். சில பேர் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, சும்மா அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாம் அவங்க படிக்க மறந்து போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிலபஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூர போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசனை படித்தாலும் நல்லா படிங்களா. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு லெசன்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் கன்ஃபார்மாக அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெசன்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட 70 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ இப்போ இருந்து நீங்கள் கணக்குனால கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு லெசனை முடிச்சிங்கனாலே 100 நாளைக்கு 100 லெசன் ஆயிரும் கரெக்டாக. சில பேர் தப்பு பண்ணுறாங்க, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் ஒரு புக்கை முடிச்சிருவேன், 20 லெசன் இருக்குன்னா 20 லெசன் நீ முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையாக படிப்பாங்க. ஆனால் படிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நாட்கள் போக பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ள ப்ரெஷர், எதிர்மறை எண்ணங்கள் ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, ஐயோ இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்கள சரியாக படிக்க முடியாது, சரியாக பயத்திலேயே படிப்பாங்க. அதனால் நான் சொல்கிற மாதிரி படித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சிங்கனாலும் அந்த லெசன்லேருந்து எப்படி கேஸ்டிங் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு நாள் முடியும் போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக கூட ஒரு லெசன் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் படித்து பழகுங்க. சும்மா அதனால் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க, சரிங்களா? அதே மாதிரி நல்ல டெடிகேஷனாக படிங்க. மற்ற தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல டெடிகேஷனாக படிங்க. குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதனால் நல்லா படிங்க. சும்மா இந்த மாதிரி இத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறை எண்ணத்தெல்லாம் அதெல்லாம் போட்டு நீங்கள் நினைக்கவே கூடாது, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு தேவை ஒரு வேலை, அவ்வளோதான். நம்ம பாஸ் பண்ணணும், அந்த மைண்டு மட்டும்தான் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும். அதனால் சும்மா அந்த எதிர்மறை எண்ணங்களெல்லாம் போட்டு யோசித்து போட்டு மைண்டை போட்டு குழப்பாதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பயத்திலேயே இந்த எக்ஸாமை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த பயம் வந்து உங்களை ஃபெயில் பண்ண வச்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து எதிர்கொள்ளணும். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடந்துச்சு. அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அந்த வேலைவாய்ப்பு முகாமில். ஸோ அத்தனை பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் விட்டுட்டு நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போனாலும் அங்கேயும் நீங்கள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அதனால் இப்போ இருக்க டைம் நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு, சில பேர் வந்து இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எங்கே போனாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால் இதிலே நீங்கள் படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் மற்ற எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும். சும்மா ஸ்கூலில் படித்த மாதிரி யானதோனன்னு படிக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். யானதோனன்னு படிச்சிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷனுக்கு அவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அத்தனை காம்படிஷன் இருக்குது. இந்த கொரோனா டைம் உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேர் வந்து வேலையில் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் செக்யூர்டாக இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. வேலை செய்யலைன்னா கூட சம்பளம் வந்துட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். அதனால் குரூப் 4 எக்ஸாம் மாதிரி எந்த எக்ஸாமும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ரெண்டாவது நம்ம தாய்மொழியிலே நம்ம வந்து இந்த எக்ஸாமை இது பண்ணிக்கலாம். மற்ற எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகிட்டு மற்ற எக்ஸாம் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் RRB, SSC, பேங்கிங் எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். ஆனால் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும், உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் நல்லா படிச்சிங்கனாலே போதும், அதிலிருந்து தான் அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் இவ்வளவு ஃபெசிலிட்டி வந்து குரூப் 4 எக்ஸாமில் இருக்கிறங்காட்டி தான் இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் பண்ணட்டும், நம்மளுக்கு தேவை ஒரு வேலை. அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டெய்லியும் நான் சொன்ன மாதிரி ஒரு லெசன் படிச்சிங்கனாலும் நல்லா தண்ணி தடவை படிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் அந்த லெசன்லேருந்து எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சிங்கனாலே 70 நாள் கணக்கு பண்ணிங்கன்னா 70 லெசன் கிட்டத்தட்ட சிலபஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிற பதட்டத்தில் படிக்காதீங்க.
ஒரு லெசன் படித்தாலும் நல்லா படிங்க, எத்தனை லெசன் படித்தாலும் நல்லா படிச்சுக்கிட்டே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அப்பப்போ டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். வெறுமனே படிச்சுட்டு மட்டும் போயிட்டே இருக்காங்க, அப்பப்போ ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. அடுத்தது மேக்ஸு 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. 25 கூட நீங்கள் மேக்ஸில் எடுக்கலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, எனக்கு ஹிஸ்ட்ரிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து பாலிட்டி. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு 5-6 டாபிக் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதை ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு வெறும் ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து புத்தகத்தை தாண்டி படிக்கணும், அது சிலபஸை பார்த்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சயின்ஸில் ஒரு 4-5 டாபிக் வந்து முக்கியமான டாபிக்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாகிரஃபி, அப்புறம் ஐஎன்எம் ரொம்ப முக்கியமானது. 12th புக்கு பார்த்தீங்கன்னா 12th ஐஎன்எம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் பார்த்து நல்லா படிங்க. தமிழ், மேக்ஸு நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைப் ரைட்டிங் முடிஞ்சால் உங்களால் டைப் ரைட்டிங் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 10 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நல்லா பிளான் பண்ணி படிங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அதெல்லாம் போட்டு யோசிக்காதீங்க, எப்போ வந்தாலும் வரட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சு வச்சிட்டோம்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு வச்சிட்டோம்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எதையும் போட்டு மைண்டை போட்டு குழப்பாதீங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து இந்த டவுட்டு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எதை பற்றியும் கவலை பண்ணக்கூடாது. எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு தேவை ஒரு வேலை. அந்த நோக்கத்தில் படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படிங்க. தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க. சும்மா எதிர்மறை எண்ணத்தை போட்டு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.